ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் சேனலில் நம்ம இப்போ முக்கியமாக பார்க்க போகிறது எம்சிசி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க நியூ ப்ரெஸ் ரிலீசஸ் தான். முக்கியமாக ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்ட் 1க்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோன்றது எல்லாமே டீட்டெயில்ஸும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் என்னென்ன சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு என்னென்ன காலேஜஸ் அதுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்றது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜிப்மர் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே அவங்க ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்ட் 1க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எம்சிசி வெப்சைட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க வந்து இந்த ஃபுல் சீட் மேட்ரிக்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% சீட் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜஸ்லேருந்துமே நமக்கு வந்து இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கானது பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அவங்க வந்து கிளியராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதில் ஓப்பனுக்கு எவ்வளவு, ஓப்பன் பிடபிள்யூடிக்கு எவ்வளவு, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி, ஓபிசி பிடபிள்யூ, எஸ்சி பிடபிள்யூடி, எஸ்டி பிடபிள்யூடி டோட்டல் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்று அந்த காலேஜஸ்க்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு நம்ம எடுக்கும்போது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓப்பனுக்கு 9, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 3, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 3, அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து 2, ஸோ 23 சீட்ஸ். இப்படி அவங்க வந்து இப்போ அடுத்த தமிழ்நாடு காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அந்த 38 சீட்ஸை வந்துட்டு அவங்க ஓப்பனுக்கு எவ்வளோன்றது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த காலேஜுக்கு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அதோட இது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பாருங்களேன் 37 சீட்ஸ் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓப்பனுக்கு வந்துட்டு 14 சீட்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லுமே அந்தந்த கேட்டகரிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நமக்கு புதுச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ் அது ஒன்று இருக்குது, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குது இல்லையா. 15% ஆல் இண்டியா கோட்டா வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு எம்சிசி நடத்துவாங்க இல்லையா. ஸோ அது நம்மளால் டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு பார்த்தீங்கன்னா 11 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க நம்மளுடைய புதுச்சேரிக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 3 சீட்டு, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 3, அதுக்கப்புறம் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்ஸு, எஸ்சிபிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 1 சீட்டு, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்துட்டு 2 சீட்டு, அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 27 சீட்டு. இது வந்து ஆல் இண்டியா கோட்டா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஐஜிஎம்சிக்கு ஆல் இண்டியா கோட்டா. இது வந்து ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்களும் இதை வந்து ஃபில் பண்ணி போடலாம். உங்களுக்கு இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எம்சிசியில். ஸோ ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் இது. அதுக்கப்புறம் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி நம்மளுடைய புதுச்சேரியில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு அவங்க அதை ஓப்பனுக்கு வந்துட்டு 7 போட்டிருக்காங்க. ஓப்பன் பிடபிள்யூக்கு வந்து 1 சீட்டு நமக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 2, ஓபிசிக்கு 5, எஸ்சிக்கு 2, எஸ்சிபிடபிள்யூக்கு 1, எஸ்டிக்கு 1, ஸோ 19 சீட்ஸு. ஸோ இது வந்து மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ் புதுச்சேரியில் இருக்கு இல்லையா, அந்த காலேஜுக்கு அவங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதுலேயும் வந்து அப்ளை பண்ணுறவங்க எம்சிசி மூலமாக அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஜிப்மர், அதாவது எய்ம்ஸ் ஜிப்மருக்கான அவங்களுடைய இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. எய்ம்ஸ்க்கும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் எல்லா எய்ம்ஸுக்குமே அவங்க வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்மளால் பார்க்க முடியுது எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் போட்டிருக்காங்க. எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 48 வந்துட்டு ஓப்பன் ஜென்ரலுக்கு போட்டிருக்காங்க எய்ம்ஸ் டெல்லிக்கு. அதுக்கப்புறம் 2 சீட்டு ஓப்பன் பிடபிள்யூவில் இருக்குது. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 12 சீட் தெரியுது, ஓபிசிக்கு 33, எஸ்சிக்கு 18, எஸ்சிக்கு வந்து 1, எஸ்டிக்கு 9, எஸ்டி பிடபிள்யூக்கு 1. ஸோ 125 சீட்ஸ் வந்துட்டு எய்ம்ஸ் டெல்லிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எய்ம்ஸ் பார்க்க இப்போ நம்ம வந்து ஜிப்மர், ஸோ நம்ம ஜிப்மர் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஜிப்மருக்கு வந்து நமக்கு அவங்க வந்து ஓப்பன் சீட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் சீட் கோட்டா சீட்ஸ், அதாவது ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 45 சீட்ஸ் வந்து ஜிப்மர் காரைக்காலில், 16 சீட்ஸ் வந்து ஓப்பனுக்கும், ஒரு சீட்டு வந்து 1 சீட் வந்து ஓப்பன் பிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 5, அதுக்கப்புறம் 11 சீட்ஸ் வந்து ஓபிசிக்கு, ஓபிசி பிடபிள்யூக்கு 1, எஸ்சிக்கு 7 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 4 சீட்ஸ். ஸோ இது வந்து ஆல் இண்டியா கோட்டா
இது வந்து ஓப்பன் சீட்டுன்னு சொல்லக்கூடிய ஜிப்மர் காரைக்காலுக்கு. ஸோ ஜிப்மர் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 134 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 52 வந்து ஓப்பன் ஜென்ரல், ஓப்பன் பிடபிள்யூக்கு 3 சீட்ஸு, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 சீட்ஸு, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூக்கு 1, ஓபிசிக்கு வந்துட்டு 35 கொடுத்துருக்காங்க, ஓபிசி பிடபிள்யூக்கு 1, எஸ்சிக்கு 19, எஸ்சி பிடபிள்யூக்கு 1, எஸ்டிக்கு 9, எஸ்டி பிடபிள்யூக்கு 1. ஸோ இது வந்து ஓப்பன் கோட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இன்டர்னல் கோட்டா இருக்கு இல்லையா, அது 64 சீட்ஸ் வரும் இல்லையா. ஸோ இப்போ 243ல் வந்துட்டு அவங்க 179 சீட்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நம்ம வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிய வேண்டியது வந்துட்டு நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிய வேண்டியது இன்டர்னல் கோட்டா அந்த 64 சீட்ஸை வந்து எப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியணும். அநேகமாக வெகு சீக்கிரம் வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தெரிய வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டீம்டு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி இருக்கு இல்லையா, நமக்கு மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் வந்துட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடியது வந்து டீம்டில் வருது. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ஆர்ஐக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐக்குன்னு சொல்லிட்டு 25 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் 225 சீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீம்டுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது உங்களால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு, அதுக்கு பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸு. ஸோ இது வந்துட்டு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாக்கு பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் டீம்டு. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கலாம் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் விநாயகா மிஷன் காரைக்கால், அதுவும் வந்து டீம்டு, அது 150 சீட்ஸு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது ஓகே, அதோட ஓகே நம்மளதில் வந்து மகாத்மா காந்தி, லக்ஷ்மி நாராயணா, அறுபடை வீடு, விநாயகா மிஷன்ஸ், இதெல்லாம் வந்து புதுச்சேரிக்கு டீம்டு காலேஜஸ்க்கு அவங்க சீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இஎஸ்ஐசி அப்படின்றதுக்கான அந்த இது வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அந்த இதில் வரக்கூடிய இதுக்கான இதையும் அவங்க வந்து டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு 9, ஓப்பன் பிடபிள்யூக்கு 1, ஜெனரல் இடபிள்யூஸ்க்கு 1, ஓபிசிக்கு 5, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1. ஸோ 20 சீட்ஸு. ஸோ இது வந்துட்டு தமிழ்நாடுக்கு அவங்களுக்கு கோயம்புத்தூர். ஸோ அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் இது. ஸோ இது எல்லாமே நம்மளால் போய் பார்க்க முடியுது. ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஃபுல் சீட் மேட்ரிக்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நமக்கு வேணுங்கிறது இன்டர்னல் கோட்டாக்கானது தான். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க எம்சிசி. இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிப்மருடைய ப்ராஸ்பெக்டஸும் நமக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்டர்னல் கோட்டா சீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம புதுச்சேரி மணின் மைந்தர்களுக்கான இன்டர்னல் கோட்டா சீட்ஸ் அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த 64 அப்படின்றதுக்கு தான் நமக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிய வரணும். ஸோ எத்தனை சீட்ஸ் வந்துட்டு ஜென்ரலுக்கு, எத்தனை சீட்ஸ் வந்துட்டு ஓபிசிக்கு, எத்தனை வந்து பிடபிள்யூக்கு, அந்த மாதிரி எத்தனை வந்து எஸ்சி சீட்டு எஸ்டி சீட்ஸ்ன்றது நமக்கு இன்னும் தெரிய வரல. ஸோ அதுதான் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்க, இதுக்கு மேலே ஏதாவது முக்கியமான தகவல் வந்தால் நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் போடுறோம். பார்த்து கவனமாக போடுங்க. முக்கியமாக புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு உரிதான இன்டர்னல் கோட்டா சீட்டு நீங்கள் நம்ம புதுச்சேரி மணின் மைந்தர்கள் தான். தயவுசெய்து இதை மற்ற ஸ்டேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இது புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டர்னல் கோட்டா ஜிப்மர் கொடுக்கறது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து போடுங்க. ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.